ஹாய் ஹலோ மக்களே வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் ஸ்ரீ லைஃப் அண்ட் vlogs. நம்ம சேனல் நம்ம நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கோம். நீங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி மீஷோ குர்த்தி ஹால் இந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். மீஷோவில் நிறைய குர்த்திஸ் அவைலபிளாக இருக்குங்க. இந்த வீடியோ ப்ரமோஷன் வீடியோவாக இருக்கும் அப்படின்லாம் நினச்சிக்காதீங்க. இதில் காட்டுற குர்த்திஸ் எல்லாமே நான் காசு கொடுத்து தான் மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். ஸோ அதை தான் நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணி காட்ட போகிறேன். வாங்க ஃபஸ்ட்டு குர்த்தி பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் குர்த்தி பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கன்ஸா மெட்டீரியல் மாதிரி, பட் ஆனால் ஒரிஜினல் ஆர்கன்ஸாவான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நார்மல் ஆர்கன்ஸா டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு குர்த்தி. நெக்கு கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கட் கொடுத்து ஓப்பன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஹேண்டு பார்த்தீங்கன்னா 3/4 ஹேண்டு தான். ஹேண்டுக்கு பார்த்தீங்கன்னா லைனிங் கொடுக்கல. இது சைடு ஓப்பன் குர்த்தி தான். ஃபுல்லாகவுமே லைனிங் கொடுத்துருக்காங்க. டாப் ஃபுல்லாக, ஹேண்டுக்கு மட்டும் லைனிங் இல்லை. இந்த குர்த்தி போடுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஹேண்டுக்கு மட்டும்தான் லைட்டாக டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. மற்றபடி குர்த்தி சூப்பராக இருக்குது. ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த குர்த்திக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 4.5 கொடுப்பேன். ஏன்னா ஹேண்டுக்கும் லைனிங் கொடுத்துருக்கலான்னு எனக்கு தோணுச்சு. அவ்வளோதான். நெக்ஸ்ட் குர்த்தி பார்த்தீங்கன்னா இதுவும் ஆர்கன்ஸா டைப்பில் தான் இருக்கும்னு நினச்சி வாங்கினேன். பட் இது ஆர்கன்ஸா டைப்பில் இல்லை. ஓகே, மெட்டீரியல் எப்படி தான் இருக்குது அப்படின்னு பார்க்கலான்ட்டு ஆர்வத்தோடு ஓப்பன் பண்ணேன். ஆனால் பிரித்து பார்த்தா ஒரு காட்டன் கூட வேறு ஏதோ ஒரு மெட்டீரியல் பிளெண்ட் பண்ண மாதிரி இருந்தது. மெட்டீரியலை டச் பண்ணி பார்த்தோன்னே எனக்கு ஓகே, சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்குது அப்படின்னு தோணுச்சு. இந்த குர்த்தி நான் ஆர்டர் பண்ணும்போது பிக்கில் எப்படி பார்த்தனோ அதே கலர், அதே பேட்டர்ன், எல்லாமே அதே மாதிரி தான். ஹேண்ட் ஸ்லீவில் இருந்து நெக் வரைக்கும் எல்லாமே அதே மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. ஹேண்ட் ஸ்லீவுமே பார்த்தீங்கன்னா 3/4 ஹேண்ட் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே கைக்கு மட்டும் வி கட் கொடுத்துருக்காங்க. நம்ம போடும்போதே அந்த டிசைன் தெரியும் கையில் வி மாதிரி. நெக்ஸ்ட் நெக்கு பார்த்தீங்கன்னா நெக்குமே டிசைன் சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த டிசைன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஆனால் இந்த குர்த்தியில் ஒரே ஒரு டிஃபெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்கு கொஞ்சம் டீப் நெக்காக கொடுத்துட்டாங்க. அதுதான் எனக்கு டிஃபெக்டாக தெரிஞ்சுது. ஸோ அந்த டீப் நெக்கை மறைக்கிறதுக்காக நான் ஒரு கிளாத் மட்டும் அட்டாச் பண்ணி அந்த இடத்துக்கு ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். இது சைடு ஓப்பன் குர்த்தி தான். இந்த குர்த்திக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 4 கொடுப்பேன். ஏன்னா இந்த குர்த்தியில் லைனிங் இல்லை, பட் ஆனால் கிளாத் திக்காக தான் இருக்குது. இந்த குர்த்தி வேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்தது. பிக் அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த குர்த்தி எனக்கு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்றதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் குர்த்தி பார்த்தீங்கன்னா ஒரு பியூர் காட்டன் குர்த்தி தான். நான் இந்த குர்த்தி ஆர்டர் பண்ணும்போது தான் இது எப்படி வருமோ அப்படின்ற ஒரு டவுட்லேயே இருந்தேன். பட் ஆனால் நான் செம சாட்டிஸ்ஃபைடுங்க. பார்த்த உடனே அந்த அளவுக்கு இந்த மெட்டீரியல் இருந்தது. காட்டன் மெட்டீரியல் தான். செம சாஃப்டாக இருந்ததுங்க கிளாத்து. இதை சம்மருக்கெல்லாம் நம்ம இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கலாம். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த குர்த்தி பார்த்திங்கன்னா ஒரு அம்பர்லா குர்த்தி தான். வியர் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஆல்ரெடி நான் போட்டிருந்த விலாகில் கூட நான் காமிச்சிருப்பேன். இந்த ட்ரெஸ் தான் நான் போட்டு போயிருந்தேன். ஸோ மார்னிங் டில் நைட் வரைக்கும் நான் போட்டிருந்தேன். எந்த ஒரு இச்சிங்கோ இல்லை டிஸ்கம்ஃபர்ட்டோ இல்லை. அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்ததுங்க. இந்த குர்த்தியில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹிப்பு கிட்ட ஒரு எலாஸ்டிக் கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்பேண்ட் ஆகிற எலாஸ்டிக். நம்ம ஹிப் சைஸுக்கு ஏற்ற மாதிரி அதை எக்ஸ்பேண்ட் ஆகிக்கும். நெக்ஸ்ட்டு நெக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு வி கட்டு கொடுத்துருக்காங்க. ஹேண்டு 3/4 ஹேண்டு தாங்க. 3/4 ஹேண்ட்லேயே கொஞ்சம் டிசைனாகவும் கொடுத்துருக்காங்க. யூ மாதிரி ஒரு கட்டு. அந்த கட்டில் 2 சைட்லேயுமே நாட் கொடுத்துருக்காங்க, நம்ம டை பண்ணிக்கிற மாதிரி. இது உங்களுக்கு பார்க்குறதுக்கு புரியாத மாதிரி இருக்கும் ஹேண்டு மட்டும். பட் ஆனால் நான் பிக் அட்டாச் பண்ணியிருக்கேன். அந்த பிக்கில் பாருங்கள். இந்த குர்த்திஸில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். லிங்க் வேணும்னா கமெண்ட்டில் லிங்க்னு டைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.